Hi friends, I hope you all can able to understand my topic. ஓகே, நான் வந்து தமிழ்லேயே பேசிக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, ரைட் நவ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. ஆஸ் அ ஹோம் மேக்கராக நிறைய லேடிஸ்க்கு வந்து விண்டோஸ் எல்லாம் மீன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் ஆனால் புரியாது. அதே கண்டிஷனில் தான் நானும் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் படித்தது நான் தெரிஞ்சது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நாலேஜ் ஷேரிங். நம்ம படித்ததை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால அதை ஞாபகமும் வச்சுக்க முடியும். ப்ளஸ் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க கிட்டேருந்து எனக்கு நிறைய இன்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. லைக் இப்போ கிளாஸில் வந்து சார்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பசங்க கிட்ட விடுவாங்க. ஸோ நம்மலாம் நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருப்போம்ல, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் திங்க் பண்ணியிருப்போம், சார் ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்டராக்ஷன் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஓகே நானும் இதை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டே வந்து நான் இப்போ நிறைய கற்றுக்கிட்டு ஒன்றொன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய இன்புட் கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு இதில் தான் நானும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் படித்த சில விஷயங்கள் ஃபஸ்ட் பேசிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, வித்தவுட் பேசிக்ஸ் நம்மளால் எதையுமே ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ஃபார் ட்ரேடிங் அண்ட் எவ்ரி திங், ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் நான் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நான் க்ரோர் கணக்கில், எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன, அதெல்லாம் எதனால் அவங்களால மட்டும் அச்சீவ் பண்ண முடியுது, எதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட்டும் என்கிட்ட. கன்சிஸ்டன்சி இல்லை, மீன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் எல்லா விஷயத்துலையும் நம்மளோட வெயிட் ரிடக்ஷனாக இருக்கட்டும், நம்மளோட படிக்கிறதுலையா இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்லையா இருக்கட்டும், நம்ம ஒரு க்ரோத்துக்கு வரணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நம்ம மனசு வைக்கணும், நம்ம அதுக்காக செயல் பண்ணணும் அப்படின்றது தான் மோஸ்ட்லி எல்லாரும் அதை சொல்கிறாங்க. நானுமே அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கிடையாது. பட் ஹோப்ஃபுல்லி இது வழியா இப்போ டெய்லி இன்டராக்ஷன் வழியா என்னால் கண்டிப்பாக ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியாக நான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ ஒரு கடையோ இல்லைனா ஏதாவது ஒரு கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படுது. அந்த பல்க் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்துடும். பட் ஆனால் அப்பயும் நம்மளுக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்க கிட்ட கேட்க ஆரம்பிப்போம். இது மீன்ஸ் அதோட டீசென்ட் வேர்டு நான் திங்க் பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட்ஸ் நான் வந்து நீங்களும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் என்னோட கம்பெனியில் ஒரு பாதியாக அங்கமாக நீங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் விரும்பி. இப்போ நான் க்ரோத் ஆக என்னோட க்ரோத்தில் நான் கண்டிப்பாக உங்களோட க்ரோத்தையும் நான் பார்த்துப்பேன். உங்களுக்கும் என்னோட க்ரோத்தில் பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு இதுதான் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தான் இது அப்படின்ற மாதிரி என்னோட திங்கிங், என்னோட வியூ. இந்த இதில் வந்து 2-3 வேர்ட்ஸ் மீன்ஸ் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸ் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டெர்மினாலஜிஸ் அப்படின்னா டிவிடெண்ட், எல்டிசிஜி வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கே எழுதுறேன். டிவிடெண்ட், நான் ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக போட்டேன்னா ப்ளீஸ் கரெக்ட் மீ, ஓகேவா? நானே இதில் பார்க்குறேன். டிவிடெண்ட், எல்டிசிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஓகேவா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. இதெல்லாம் வந்து ஒரு டெர்மினாலஜி இம்பார்ட்டன்ட். நம்ம போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டை போய் பார்க்குறோம் அது ரிலேட்டடாக அப்படின்னா இந்த டெர்மினாலஜி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் மார்க்கெட் வேல்யூ, நான் இதை பற்றி ஒவ்வொன்றா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரமோட்டர், ஓகே ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லைன்னா மன்னிச்சிருங்க. ப்ரமோட்டர், தென்
annual report, demat account, then means ஆக்சுவலா நான் படிச்ச ஒரு விஷயத்த சொல்றதுனால கொஞ்சம் நான் கோ த்ரூ பண்ணி தான் சொல்றேன். டேர்ன் ஓவர்லயே நிறைய அதை போக 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 பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் இதெல்லாம் மீன்ஸ் இது எதுக்காக இந்தந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஷேர் மார்க்கெட்ல மேக்சிமம் வந்து அவங்க யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ். இப்போ டிவிடெண்ட் அப்படின்றது வந்து லைக் கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல நம்ம சேவிங்ஸ் போடுறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலான வேர்ட் தான் டிவிடெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம கன்ஃபார்மா தெரியும் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க்ல மணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியும். பேங்க் வில் நாட் டினை, அதை வந்து அவங்க டினை பண்ண முடியாது. அதே டிவிடெண்ட் அப்படின்றது வந்து இப்ப ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, நாங்க இந்த பர்டிகுலர் ஷேருக்கு நான் வந்து டிவிடெண்ட் கொடுப்பேன், இந்த இயர்ல இத்தனை டிவிடெண்ட் கொடுப்பேன், இவ்வளோ % டிவிடெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அவங்கள டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேர்டுக்கு பேர் டிவிடெண்ட்னா லைக் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சர்டன் அமௌண்ட், அந்த மாதிரி தான் சொல்லிக்கணும். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த எல்டிசிஜி அப்படின்றது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்படின்னா நம்ம எடுத்த உடனே எந்த ஒரு இதுக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிடாது. ஸோ நம்ம ரொம்ப நாள் இப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில், நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, நான் இப்போ தான் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் படித்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒரு 4 விஷயம் நம்ம தெரிஞ்சது சொன்னாதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கரெக்டா தப்பான்னு தெரியும். பிளஸ் அது இல்லாம இப்ப என்னை விட ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அது மூலமா எனக்கு ஒரு 2-3 இன்புட் அப்பதான் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். இன்னொன்று வந்து ஃபேஸ் வேல்யூ, லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 20 rupeesல இருக்கிற ஒரு ஷேரை நான் வந்து ஒரு 5 ஷேர் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஓவர் த 2-3 years வந்து இது ஒரு 200,000ல இருக்கு, 20,000ல இருக்கு அப்படின்னா விச் இஸ் மோர் மீன்ஸ் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினோம், அதோட வேல்யூ 2000 ஆகுது அப்படின்ற பட்சத்துல அது நம்மளுக்கு கெயின் தானே. அதுதான் இந்த லாங் டேர்மா விட்டு நம்ம அதோட கெயின் எடுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளுக்கு இனிஷியலா இப்ப ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபீல இருக்கு. ஓகேவா? 2 ரூபீல இருக்கு. இந்த 2 ரூபி வேல்யூ வச்சுதான் நான் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து வாங்க போறேன் அப்படின்னா, சாரி 2 ரூபி வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 5000 ஸ்டாக்ஸ் வாங்குறேன். இந்த 5000 ஸ்டாக்ஸ் இன்ட்டு 2 ரூபி அப்படின்னா 10,000. கரெக்டா? 5000 ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறேன். இந்த 5000 ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறேன் 2 ரூபி வேல்யூல அப்படின்னா நான் எவ்வளோ மணி போட்டு வாங்குவேன் அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். கரெக்டா? இனிஷியலா 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். ஆனா ஓவர் த பீரியட் இப்ப இந்த கம்பெனி வந்து வளர அது வந்துட்டு கண்டிப்பா இந்த ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதுல வந்து மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட்ல அதோட ரேட் என்ன, இனிஷியல் ஃபேஸ் வேல்யூ when the buyers நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குற வேல்யூ வந்து ஒரு இதாகவும் மார்க்கெட் வேல்யூ ஒரு இதாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் வேல்யூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
நெக்ஸ்ட் டெர்மினாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ன்றது வந்து இனிஷியலா இப்ப நான் தான் ஏபிசி கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் ஃபவுண்டர் அப்படின்னா அந்த ஃபவுண்டர்னு சொல்லலாம், அந்த கம்பெனியை உருவாக்குறவங்க யாரு அப்படின்னா ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் இப்போ கணக்கு வழக்கு பார்க்கறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேலரி வந்தோடனே நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம்ல, அந்த மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட விஷயத்துல நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம், இவங்களோட விஷயத்துல நம்ம எவ்வளோ போட்டோம் எவ்வளோ எடுத்தோம், அதோட எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் முடிச்சது போக எவ்வளோ இருக்கு, அதுல நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, இதுதான் வந்து இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்றதா அந்த ஆனுவல் ரிப்போர்ட். 1 years once வந்து கம்பெனி வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்ன்றது வந்து ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம். டிமேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டிமெட்டீரியலைசேஷன். முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் படிச்சது விஷயம் சொல்றேன். இந்த ஸ்டாக்ஸ் அதாவது 1960 ஆண்டுல இருந்தே இந்த ஸ்டாக்ஸ் இந்த இதெல்லாமே இருந்திருக்கு. நம்ம தான் ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கோம். இப்பயும் சொல்ல போனா எனக்கு தான் ஒன்றும் தெரியாம இருந்திருக்கலாம். மேபி மற்றவங்க எல்லாரும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப மீன்ஸ் முன்னெடுத்து ஓகே நம்ம இனிமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம போய் முன்னாடி பிசிக்கலா வாங்கணுமா, நம்ம போய் கியூல நின்று எனக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுங்க, எனக்கு இவ்வளோ ருபீஸ் நான் தரேன், எனக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிசிக்கலா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு. நீங்க இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க சோ நேம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கனிமொழி வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, இவ்வளோ ஸ்டாக்ஸுக்கு இவ்வளோ ருபீஸ் கட்டி வாங்கிட்டாங்க இந்த கம்பெனி நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சர்டிபிகேட் தந்துருவாங்க. ஓகேவா, அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு நம்ம கையில வச்சுக்குவோம். அது வந்து பிசிக்கல்ல இருக்கும். கண்டிப்பா பிசிக்கல்ல இருந்தா ஈவன் நம்ம ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னாலோ இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னாலோ நம்ம கண்டிப்பா ஒழுங்காலாம் வச்சுக்க மாட்டோம். ஓவர் த பீரியட் நம்மளோட ரிப்போர்ட் கார்டு சின்ன வயசுல எல்லாம் ரேங்க் கார்டே ஒழுங்கா வச்சுக்க மாட்டோம். நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கூட ஓவர் த பீரியட் வந்து ஒரு டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக மட்டும்தான் ஆன்லைன், அதாவது டிஜிட்டலைசேஷன், இந்த டிஜிட்டலைசேஷன் தான் இந்த டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இனிமே வந்து எல்லாமே டிஜிட்டல்ல போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் லைக் கைண்ட் ஆஃப் பேங்க் சேவிங்ஸ் தான். நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படி செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இதுக்கும் செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படுது உங்க நேம்ல, அண்டர் யோர் நேம். நெக்ஸ்ட் டர்ன் ஓவர். இந்த டேர்ன் ஓவர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு அவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, சேல்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் இந்த டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்ன்ற வார்த்தையை எனக்கே இது வந்து புதுசா இருந்துச்சு. இந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்றோம், ஸ்பிளிட்னு சொல்றோம். ஸ்டாக்ஸ்னா ஓகே நம்மளுக்கு புரியுது, ஸ்டாக்ஸ்னா ஒரு கம்பெனியோட ஷேரை தான் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்பிளிட்னா ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு நேம், இதோட ஈக்குவல் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்பிளிட்னா பிரிக்கிறது. கரெக்டா, இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்துட்டு அதோட மார்க்கெட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட மார்க்கெட் வேல்யூ ஹையா இருக்கு, கிட்டத்தட்ட 4000 5000 இருக்கு. அதை வந்து நம்மளால என்னாலலாம் கண்டிப்பா வாங்க முடியாது. ஒரு நார்மலான பீப்புளால கண்டிப்பா ஒரு அப்படியே வாங்கணும் நம்ம நினைச்சாலும் ஒண்ணுதான் வாங்குவோம். கரெக்டா, இப்ப 5000 இருக்கிறத நம்மளால கொடுத்து 10 கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஒண்ணு வாங்கலாம், அட்லீஸ்ட் நம்மளால ஒண்ணு வாங்கலாம். ஆனா என்ன ப்ரமோட்டரோ அந்த ஃபவுண்டர் என்ன திங்க் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட மெயின் ஃபவுண்டரோ ப்ரமோட்டரோ என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து சாதாரண மக்களால வாங்க முடியாது, அப்படி அவங்க வாங்க வைக்கணும், நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதோட மார்க்கெட் வேல்யூவை கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ற பட்சத்துல அந்த கம்மி பண்ணி ஸ்டாக்ஸை வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. ஸ்பிளிட்னா நீங்க ஆல்ரெடி இப்போ ஒன்று வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் வச்சு ஒரு 2 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்டாக் ஸ்பிளிட்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி நீங்க வந்து இப்ப 5000 ரூபாய் இருக்கிற வேல்யூ வந்து என்ன ஆகும்னா டவுன் தி 2500 மாறிடுது. இப்ப 2500 மாறிட்டதுனால நீங்க வாங்கி வச்ச 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்ச 2 ஸ்டாக்ஸ் வந்து 2500 ரூபாய் மதிப்பு குறையும் தான். பட் ஆனா இப்ப நீங்க வந்து எவ்வளோ 4 ஸ்டாக்ஸா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு,
5,000 ஸ்டாக்ஸு. நீங்கள் 2 வச்சுருக்கீங்க 5,000 இப்போ 2,500 குறைஞ்சிருச்சுன்னா 4 ஸ்டாக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும். இதுதான் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ். ஸோ ஆஸ் ஆன் டுடே நான் இந்த வேர்டிங்ஸ், இந்த மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்ககிட்ட சொன்னேன். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, நானும் படிச்சிருக்கேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மை ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நானுமே இனிஷியல் பீரியட் தான், இது யாராவது பாக்குறீங்க, வீட்டில் இருக்கவங்க பாக்குறீங்க, யாராவது நிறைய நாலேஜபிள் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நான் இதில் ஏதாவது தப்பா மீன்ஸ் மிஸ்டேக்கன்லி நான் ஏதாவது ஒரு வேர்ட் தப்பாவோ இல்லைனா நான் தப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாலும் மன்னிச்சிருங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி இப்படி கரெக்டான உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக எனக்கு இதில் பதிவு பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து லேர்னிங்க்கும் ப்ளஸ் என்னோட நாலேஜ் ஷேரிங்க்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் இது வந்துட்டு இதில் உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஹோப்ஃபுல்லி இது வந்து கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலுமே நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். பட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக டே பை டே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். நம்ம யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கி நான் இவ்வளோ க்ரோர் வச்சுருக்கேன். எனக்கு நம்ம எல்லாரும் க்ரோர் கூட யோசிக்க வேணாம். அட்லீஸ்ட் நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதில் படித்து தெரிஞ்சுக்கணும், நம்மளும் அதோட க்ரோத்தில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் மேக்ஸிமம் பார்க்குறது என்ன அப்படின்னா, இது வந்து நான் நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க விரும்பல. நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு, சாரி நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு நான் பிரிக்க விரும்பல. மோஸ்ட்லி நார்த் சைடில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய வெல் நாலேஜபிள் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். பட் நம்ம சவுத்தில் நிறைய பேருக்கு இந்த நாலேஜபிள் இல்லை. இப்போ தான் எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்க முன் வராங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஈவன் நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த டைம் தான் புரிஞ்சது. அவங்கெல்லாம் வெல் நாலேஜபிள். வி ஹாவ் டு அக்ரி. நம்ம வந்து அக்ரி பண்ணிக்கணும், அவங்க வந்து நம்மளை விட நல்ல நாலேஜபிளில் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ணி வெல் க்ரோத்தில் இருக்காங்க, நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம அக்ரி பண்ணணும். இதில் நான் யாரையும் வந்து கம்மி பண்ணியோ ரொம்ப உயர்த்தியோ நான் பேச விரும்பல. ஜஸ்ட் என்னோட சைடோட வியூ திங்கிங்கில் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. எனக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற ரிப்ளையும் தான் எனக்கு வந்து மோர் அண்ட் மோர் மீன்ஸ் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட நாலேஜ் ஷேரிங்கை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஐ கேன் கெட் 2 comments from anyone. Bye friends.